ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரப்போகிற டெட் எக்ஸாமுக்காக தமிழ் மாதிரி தேர்வு தான் பார்க்க போகிறோம். ஒரு 30 கேள்விகள் தான் கொண்டு வந்திருக்கேன். 8ஆம் வகுப்புலேருந்து கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் நல்லா படிச்சிருப்பீங்க. இந்த 30 கேள்விகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஆன்சர் சொல்லுங்கள், பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. முதல் கேள்வி, பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஒரு 3 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள், குணங்குடி மஸ்தான் சாஹிபுவின் இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இவர் இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவராக வாழ்ந்தார். மனோன்மணி கண்ணி என்பது இவர் இயற்றிய நூலாகும். இந்த 3 கூற்றில் எது சரியானவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்களுக்கு டைம் கொடுக்குறேன். சரியா? ஒரு 2 செகண்ட் டைம் கொடுக்குறேன். நல்லா பாருங்கள். ஓகே, இதுக்கு சரியான விடை என்ன அப்படின்னா 1, 2, 3, அதாவது 3மே சரிதான். குணங்குடி மஸ்தான் சாஹிபோட இயற்பெயர் சுல்தான் அப்துல் காதர். இளம் வயதிலேயே முற்றும் துறந்தவர் தான் வாழ்ந்திருப்பார். மனோன்மணி கண்ணி அப்படிங்கிறது இவர் இயற்றிய நூல் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவது கேள்வி பாருங்கள், சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது? வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எந்த கருத்து? சமண சமய கருத்து. எந்த நூல்? இந்த 4 நூல்களில் எந்த நூல் யோசிச்சிட்டிங்களா? ஓகே, நீலகேசி அப்படிங்கிற நூல் தான் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குது. அயோத்திதாசர் பிறந்த ஆண்டு எப்போது? அயோத்திதாசர் யோசிச்சிட்டிங்களா? 1845. 1845 அயோத்திதாசர் பிறந்திருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள், கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன் சிவக்குமாரின் நூல்களில் பொருந்தாதது எது? கன்னிவாடி அவர் எழுதின நூல், குணச்சித்திரம் அவர் எழுதின நூல், உப்பு கடலை குடிக்கும் பூனை அவர் எழுதின நூல். இந்த வேர்கள் தொலைவில் இருக்கின்றன அப்படின்னு இருக்கு இல்லையா, இது இந்த நூல்களில் பொருந்தாது. அப்போ சரியான விடை என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன? அசை 2, தலை 7, தொடை 8, அடி 5. இதில் அதாவது சரியாக எத்தனை இருக்குதுன்னு கேட்குறாங்க. அசை 2, நேரசை நிறையசை 2 தான் இருக்குது. அப்போ சரிதான். தலை அப்படிங்கிறது 7 வகை தான், சரிதான். தொடை 8 தான், அடி 5 தான். அப்போ 4மே சரி. அப்போ எத்தனை இணைகள் சரியாக பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னா 4 இணைகள் அப்படிங்கிறது. சிறிய கடிதம் என்பது என்ன வகை இலக்கண குறிப்பு? சிறிய கடிதம். சிறியன்னு பார்த்த உடனே நம்ம என்ன யோசிச்சிடலாம் அப்படின்னா இது குறிப்புள்ள தான் வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆனால் இது குறிப்பு பெயரச்சமா வினையச்சமா அப்படிங்கிறத நம்ம இதுக்கு பின்னால் உள்ளதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். சிறிய பெயரச்ச விகுதி வந்திருக்குது. அப்போ பெயரச்சமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பின்னால் பாருங்கள், கடிதம் அப்படிங்கிறது இருக்குது. கடிதம் அப்படிங்கிறது ஒரு பெயரை குறிக்குது. அதனால் இது குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிறது. சரியா? மரம்பாட வந்த மறவன் என்று யாரை புகழ்ந்தார்? அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்திருப்பாங்க. யார் புகழ்ந்தார் அப்படின்னா பாரதிதாசன் புகழ்ந்தார். யாரை புகழ்ந்தார்? பாரதியாரை புகழ்ந்தார். சரியா? பாரதிதாசன் என்பவர் பாரதியாரை மரம்பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லி புகழ்ந்தார். அடுத்த கேள்வி பாருங்க, பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர கண்ணின் ஒளி கனகச்சுனை வைரம் அவை சொரிய என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் என்ன? பண்ணின் தமிழ் இசை பாடலின் பலவை முழவு அதிர தேவாரம். கலாமஸ் ரொடாங் என்பது எதன் தாவரவியல் பெயர்? கலாமஸ் ரொடாங் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னா பிரம்பு அப்படிங்கிறதுக்கு தான் வரும். கலாமஸ் ரொடாங்னா பிரம்பு அப்படிங்கிறத குறிக்கும். சுந்தரர் இயற்றிய திரு தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு இயற்றப்பட்ட நூல் எது? சுந்தரர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா திருத்தொண்ட தொகை எழுதியிருக்காருப்பா. அதை முதல் நூலாக வச்சுக்கிட்டு ஒரு நூல் எழுதினாங்க. எந்த நூல் எழுதினாங்க அப்படின்னா சேக்கிரார் எழுதினார். எந்த நூல் அப்படின்னா பெரிய புராணம். சேக்கிரார் எழுதின பெரிய புராணம். ஆமா என்று அழைக்கப்படுவது யாது? ஆமா அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க? ஆனா நம்ம பசு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சரியா? ஆமான்னா என்ன? ஆமான்னா காட்டு பசு அப்படிங்கிறது. குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன?
குழல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். திருக்குறள். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் என்ன? 36 வகையான முரசு. ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். ஒரு 4 இணை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் 4ல் எத்தனை இணை சரியாக பொருத்தப்பட்டிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இலக்கணம். வல்லினம் மார்பு. சரியா? நம்ம வல்லினம் வந்து மார்புலேருந்து தான் வந்து உதயமாகுது. ஓகேவா? வல்லினம் கசடதப்படுற. உயிரெழுத்து கழுத்தில் தான் உயிர் வந்து இருக்கும். ஓகேவா? கழுத்தில் தான் உயிர் வந்து இருக்கும். கரெக்டு தான். சரியா? சும்மா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அடுத்து மெல்லினம் மூக்கு. ஞங்கன நம்மனை மூக்கிலே பேசுகிறான்னு சொல்கிறீங்கன்னா அது சொல்கிறது என்ன, அவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா புரியாது. ஒரு மாதிரி வந்து மனமனன்னு பேசுவாங்க. மூக்கிலே பேசுன்னு சொல்கிறோம் இல்லையா? மெல்லினம் மூக்கு. இடையினம் கழுத்து. சரியா? இடையில கழுத்து இதுவும் வரும். ஓகேவா? அப்போ 4 இணைகளுமே என்ன இருக்குன்னா சரியாக தான் இருக்குது. அடுத்து வந்து பாருங்கள், இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் என்ன? ரொம்ப ஈஸியான கேள்வி தான்ப்பா. இரட்டுற மொழிதல் அணியோட வேறு பெயர் என்ன? என்ன சொல்லுவாங்க? சிலேடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கேள்வி வந்து பாருங்கள், பொறுத்துக. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த இலக்கணம் அந்த இது வந்து கொடுத்துருக்காங்க. சினை, பண்பு, தொழில், பொருள். இந்த சைடு கரியன், பொன்னன், கண்ணன், எழுத்தன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பொருத்தணும். சினைக்கு என்ன வரும்? இங்கே இதில் சினை உறுப்பு என்ன இருக்குது? கண்ணன் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதுக்கு 3. பண்பு. பண்பு பொறுத்த வரைக்கும் என்ன வரும்? கரியன் அப்படிங்கிறது வரும். சரியா? சினைக்கு கண்ணன். பண்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா கரியன் அப்படிங்கிறது வரும். ஓகே. தொழில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுத்தன். பொருள் அப்படிங்கிறது பொன்னன். சரியா? சாரி, இங்கே 1 வந்து வரும். 3 1 இங்கே 2 வந்து வரும். சரியா? சினை அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன வரும்? கண்ணன். அதுமாதிரி பண்பு அப்படிங்கிறது கருமையை வந்து குறிக்கிறது, கரியன் அப்படிங்கிறது. சரியா? அப்போ 3 1 4 2 அப்படிங்கிறது தான் ஆப்ஷனில் சரியாக வரும். நம்ம ஆனால் ஆப்ஷன் வந்து வைக்கல, பரவாயில்ல. சரியா? இதுதான் வந்து சரி. ஓகே. அடுத்ததாக ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருட்களில் வரும் தொடர் என்ன? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் என்ன வரும் அப்படின்னா விளைவு தொடர் வந்து வரும். திருப்பாவையை இயற்றியவர் யார்? திருப்பாவை இயற்றியவர் யார்? ஆண்டாள் இயற்றினாங்க. சுடி கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள் இயற்றினாங்க. ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு என்று பாடியவர் யார்? இது வந்து ஒரு அழகான சினிமா பாடல். யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா ஆலங்குடி சோமு வந்து பாடியிருப்பாங்க. கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி என்று புகழ்ந்தவர் யார்? கலிங்கத்து பரணியை தென்தமிழ் தெய்வப்பரணி அப்படின்னு சொல்லி புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று. அது மெய்மையை தேடவும் அறநெறியை பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிக்கும் ஒரு நெறிமுறை அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார்? யார் அப்படின்னா விஜயலட்சுமி பண்டிட். இவங்க தான் வந்து இந்த வரிகளை வந்து சொன்னாங்க. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று அப்படின்னு சொன்னாங்க. அவசர குடுக்கை எனும் மரபு தொடரின் பொருள் என்ன? அவசர குடுக்கைன்னா என்ன? என்ன அர்த்தம்? எண்ணி செயல்படாமை. சரியா? எண்ணி செயல்படாமை, எதையுமே யோசிக்காமல் நம்ம வந்து பண்ணுறது, அதுதான் அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக பொறுத்துக. விற்கொடி. இது என்ன வகையான, அதாவது எல்லாமே புணர்ச்சி. சரியா? விற்கொடி, வில் கூட்டல் கொடி விற்கொடின்னு வரும். அங்கே கில்லு வந்து இர்ரா வந்து மாறி இருக்குது. அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா திரிதல் அப்படிங்கிறது வரும். அடுத்து மன மகிழ்ச்சி, மனம் கூட்டல் மகிழ்ச்சின்னு வரும். இம்மு வந்து ஓடி இருக்குது, அப்போ கெட்டு போயிடுச்சு. சரியா? கெட்டு போயிடுச்சு அப்படின்னா கெடுதல் அப்படிங்கிறது வரும். அடுத்து தமிழ் தாய், தமிழ் கூட்டல் தாய் தமிழ் தாய், இத்து வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கு, அப்போ தோன்றல், அப்போ 1. தாய்மொழி, தாய் கூட்டல் மொழி தாய்மொழி இயல்பாக புணர்ந்துருக்குது, அப்போ 4. 2 3 1 4 அப்படிங்கிறது தான் சரியான விடை. சூழ்களி நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே, தொல்லை வினைதிரு தொல்லை அகன்று சுடர்க தமிழ்நாடே என்று பாடியவர் யார்? வாழ்க தமிழ்மொழி, வாழ்க தமிழ்மொழி, வாழிய வாழியவே அப்படின்னு சொல்லி அந்த பாடல் வந்து வரும். ரொம்ப அருமையான பாடல். நம்ம என்ன விட்டு போட்டாலும் அந்த பாடல் வந்து அருமையாக பாடலாம். யார் பாடியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் பாடியிருப்பார். சரியா? பாரதியார் பாடியிருப்பார். சேமங்கலம் என்று அழைக்கப்படும் கருவி என்ன?
சேமங்கலம் அப்படின்னு சொல்லி எதை சொல்கிறாங்க? சாலராவை சொல்லுவாங்க, திமிழையை சொல்லுவாங்களா, சேகண்டியை சொல்லுவாங்களா, பாண்டியில் சொல்லுவாங்களா? சேமங்கலம் அப்படின்னு சொல்லிட்டு சேகண்டியை சொல்லுவாங்க. அடுத்து பொறுத்துக. பண்பனப்படுவது, அன்பனப்படுவது, அறிவனப்படுவது, செறிவனப்படுவது அப்படின்னு ஒரு பாடலில் வந்து வந்துடும். பண்பனப்படுவது என்ன அப்படின்னா பாடறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது வரும். அன்பனப்படுவது என்ன அப்படின்னா தன் கிளை செராமை. அறிவனப்படுவது என்ன அப்படின்னா பேதையார் சொல் நோன்றல். செறிவனப்படுவது என்ன அப்படின்னா கூறியது மறவாமை. ஸோ 3, 2, 1, 4 அப்படிங்கிறது சரியாக வரும். அடுத்து வந்து பாருங்கள், இந்த சைடு எழுத்துக்கள், இந்த சைடு நம்ம எப்படி அந்த எழுத்து வந்து உருவாகுது அப்படிங்கிறது. இட் இன், இந்த இட் இன்னும் பொறுத்த வரைக்கும் எப்படி வரும்? நாவோட நுனி அன்னத்தோட நுனி வந்து வரும். நாவோட நுனி அன்னத்தோட நுனி. இட்டும் இன்னும். இத்தும் இந்தும் எங்கே வரும் அப்படின்னா நாவோட நுனி மேல்வாய் பல்லோட அடி. இத்து இந்து. அப்போ ரெண்டாவது வந்து வரும். இச் இஞ்சு. இச்சு இஞ்சு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நாவோட இடை அன்னத்தோட இடை வந்து வரும். ஒன்றாவது வந்து வரும். இக் இங் அப்படி பொறுத்த வரைக்கும் நாவோட முதல் அன்னத்தோட அடி அப்படிங்கிறது வரும். 4, 2, 1, 3 அப்படிங்கிறது சரியான விடை. என்னடா எதோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க. இலக்கணத்தில் இருக்குப்பா, நீங்கள் புக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்து வந்து பாருங்கள், மத்து கூட்டல் தளம் மத்தளம் என்று ஆகியது என்று கூறியவர் யார்? மத்து கூட்டல் தளம் மத்தளம் யார் சொல்கிறாங்க அப்படின்னா அடியார்க்கு நல்லார் வந்து சொல்லியிருக்காரு. பொற்றொடி வந்தால், இது வந்து என்ன இலக்கண குறிப்பு? பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது அன்மொழி தொகை. கடைசி கேள்வி, நெல்லும் உப்பும் நேரே ஊரில் கொள்ளிரோவன சேரிதோறும் நுவலும் என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் என்ன? இந்த நூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அகநானூரில் இருக்குது. சரியா? அகநானூரில் இருக்குது. ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து ஒரு 30 கேள்வி தான் பார்த்தோம். இது வந்து ஒரு மாதிரி தேர்வு மாதிரி தான். 30 கேள்வி உங்களுக்கு வந்து ஆன்சர் எத்தனை தெரியுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. அவ்வளோதான். சரியா? எத்தனை கேள்விக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சு அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். சரியா? நன்றி.